இசைஞானி இளையராஜா அவர்களின் சகோதரரும் திறமையான இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் பற்றி பலருக்கும் தெரியும். ராஜாவின் இசைக்கு ஏராளமான பாடல்கள் எழுதிய இவர் கரகாட்டக்காரன் போன்ற மாபெரும் ஹிட் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். அந்த படம் இன்று வரை ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அமரனின் இயக்கம், கவுண்டமணி செந்தில் கூட்டணியின் காமெடி மற்றும் இசைஞானியின் இசை, இவை அனைத்தும் சேர்ந்ததே அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். ஆனால் இளையராஜாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சில காலம் அந்த கூட்டணி பிரிந்தது. அந்த நேரத்தில் கே பாக்யராஜ் இசையமைப்பாளராக வந்தாலும் கங்கை அமரன் தனது படங்களில் அவரையே பயன்படுத்தியிருந்தார். அந்த கூட்டணியும் வெற்றிகரமாக அமைந்தது. பின்னர் சில ஆண்டுகள் ஒதுங்கியிருந்த கங்கை அமரன் மீண்டும் இளையராஜாவுடன் இணைந்தார். சமீபத்தில் நடிகரும் தயாரிப்பாளருமான ராம்குமார் எடுத்த பேட்டியில் ஒரு உணர்ச்சிகரமான சம்பவத்தை பகிர்ந்தார். ஒரு நாள் நான், இளையராஜா, பாஸ்கர் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது இளையராஜா அண்ணன், இனிமேல் என்னுடன் அமர்ந்து சாப்பிட வேண்டாம் என்று கூறினார். அதற்கு நான், நாங்கள் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இங்கே வரவில்லை, அண்ணன் தம்பிகளாகிய நாம் சந்திக்கும் 3 வேளை சாப்பாடுதான், அதனால்தான் வந்தேன், இனிமேல் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். அந்த சம்பவம் மனதில் பதிந்ததால் தான் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன என்ற பாடலை எழுதினேன். அதை நேராக இளையராஜாவிடம் சென்று கொடுத்துவிட்டு வந்து விட்டேன் என்று அவர் கூறினார். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய மனக்கசப்பு பின்னர் ஒரு அழகான பாடலாக மாறியது என்பதுதான் இந்த சம்பவத்தின் சிறப்பு.